எப்பயுமே திருச்செந்தூருக்கு போயிட்டு வர எந்த கோயிலுக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னது காரணமேங்க சார், சமீபமாக நான் இப்போ திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தேங்க சார். அங்கே ஒரு உண்மையிலே சக்தி இருக்குது சார். கடல் மலை சார்ந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அறிவியலோட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது சார். அங்கே இருக்கிற சக்தியை நீங்கள் நேராக வீட்டுக்கு தான் எடுத்து வந்துக்கணுமே தவிர அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லி நீங்கள் ஒரு கோயிலில் ஒரு சக்தி இருக்குங்க சார். பெருமாள் கோயிலில் ஒரு சக்தி இருக்கும், சிவன் கோயில் ஒரு சக்தி இருக்கும், எல்லாமே தனித்தனி சார். இந்த ரெட் அண்ட் ப்ளூ கான்செப்ட் மாதிரி தான். அப்போ திருச்செந்தூரில் நீங்கள் மொத்த சக்தியும் ஆக்கட் சக்தியும் வாங்கிட்டு வந்து வேற ஒரு கோயிலோட நீங்கள் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒன்றுமே இருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது நான் திருச்செந்தூர் இப்போ சமீபமாக 4ஆம் தேதி கரெக்டாக ஜூன் 2ஆம் தேதி சென்னை திரும்பிட்டு 4ஆம் தேதி பயணம் போறப்போ அங்க ஒருத்தங்களை சந்திக்கிறேங்க சார். ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல சார், ராக்கெட் தர ஏவுகணை தளம், அந்த மாதிரி இப்ப தூத்துக்குடியில வரப்போகுதுங்க சார், திருச்செந்தூர் மண்ணில். அப்போ அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது ஏன் இந்த திருச்செந்தூர் இந்த பகுதியில வந்து இந்த ராக்கெட் ஏவுகணை வந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க சொன்ன பதில் சார், பூமியில எப்படி ஆந்திரா அந்த ஸ்ரீஹரிகோட்டால வந்து ராக்கெட் பிறக்கும் போது சீக்கிரமா மேல போய் ரீச் ஆகுதோ அதை விட மேல இருக்கிற வானலோகத்துக்கு கிட்ட வந்து திருச்செந்தூராங்க சார். திருச்செந்தூர் ரொம்ப பிரபஞ்சத்துக்கு நெருக்கமா இருக்கான், கேலக்சி கிட்ட இருக்கான். அதனாலதான் இங்க வந்து செலக்ட் பண்ணி நம்ம ராக்கெட் கிட்ட நம்மளுக்கு எல்லா எரிபொருள் தேவையும் எல்லாமே மிச்சமாகும்ன்றதை இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க சார். அப்போ வானத்துக்குமே நம்ம ரொம்ப கிட்ட இருக்கும் போது, அதனாலதான் அங்க ஏற்கனவே பேசிக்கா அந்த சக்தி அதிகம். உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்து வாழ்க்கை